Good morning students. SSLC Science English Medium Unit 8 Periodic Classification of Elements Part 6. உங்கள் சிந்தனைக்கு Metallurgy of Copper. ஏற்கனவே Part 5ல வந்து Metallurgy of Aluminum பார்த்திருக்கோம். How aluminum is prepared from its ore அப்படிங்கறத பார்த்திருக்கோம். அதோட physical and chemical properties and uses பார்த்திருக்கோம். Part 6ல வந்து Metallurgy of Copper பார்க்க போறோம். First occurrence. It was named as cuprum by Romans because they got it from the island of Cyprus. So இந்த காப்பர் எங்க இருந்து கிடைச்சிருக்குன்னு பார்த்தாக்க olden daysல island of Cyprus அப்படிங்கிற இடத்துல கிடைச்சிருக்கு. Discovered by Romans. அவங்க என்ன நேம் பண்றாங்கன்னு பார்த்தாக்க cuprum அப்படி சொல்லி சொல்றாங்க. அதனால அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் நம்ம எதா வச்சிருக்கோம்னு பார்த்தாக்க அதோட சிம்பலா வச்சிருக்கோம். காப்பர் இஸ் ஃபவுண்ட் இன் த நேட்டிவ் ஸ்டேட் as well as combined state. ஓரளவு இம்பியூரிட்டிஸோடையும் கம்பைன்டு ஸ்டேட் ஆக்சைட்ஸ் ஓர் சல்ஃபைடு ஓர் மாதிரியாகவும் கிடைக்குது. ஸோ அதோட சிம்பல் Cu அப்படிங்கிற நமக்கு தெரியும். அட்டாமிக் நம்பர் வந்து 29, மாஸ் நம்பர் வந்து 64 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தென் இது என்னென்ன வகையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உள்ள சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய வழியில் இந்த காப்பர் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ ஓர்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் இட்ஸ் ஃபார்முலா பார்க்க போகிறோம். காப்பர் பைரைட்ஸு CuFeS2, குப்ரைட் ஆர் ரூபி காப்பர் Cu2O, காப்பர் கிளான்ஸ் Cu2S. ஸோ இது மாதிரி 3 ஃபார்முலா நம்ம கிடைக்கிது. The chief ore of copper is copper pyrite. ஸோ இந்த 3 ஓர் இருந்தாலும் இதுலேருந்து எதில் நமக்கு பெனிஃபிட்டபிளாக எக்கனாமிக்கலாகவும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா காப்பர் பைரைட்ஸில் தான் நிறையா கிடைக்கிது. இட் yields nearly 76% ஆஃப் த வேர்ல்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் காப்பர். ஸோ வேர்ல்டில் எவ்வளோ தேவைப்படுதோ அதில் 76% எதுலேருந்து தான் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தாக்க காப்பர் பைரைட்லேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். Extraction of copper from copper pyrites involves the following steps. Concentration of ore. The ore is crushed and the concentrated by froth flotation process. ஸோ அந்த நம்ம இடத்துலேருந்து எடுக்கிற அந்த இம்ப்யூரிட்டிஸோட உள்ளதை என்ன பண்ணுறோம் பார்த்தாக்கா நல்லா க்ரஷ் பண்ணி அதை என்ன பண்ணுறோம் பார்த்தாக்கா ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். இந்த மெத்தட் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்கா கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அதில் டாப்பில் என்ன ஆகும், அந்த ஃப்ரோத்தோடு சேர்ந்து இந்த மெட்டல்ஸோட பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி மேலே வந்திருக்கும். The concentrated roasting. The concentrated ore is roasted in excess of air. Concentrated ore அப்படிங்கும்போது இது ஆயிலும் இருக்கும், வாட்டர் இருக்கிறனால வெட்டாக இருக்கும். வெட்டாக நம்ம என்ன பண்ணணும் பார்த்தாக்கா ட்ரை பண்ணணும். அதுக்குள்ள ஒரு ப்ராசஸ் தான் ரோஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. The concentrated ore is roasted in excess of air. During the process of roasting, the moisture and volatile impurities are removed. ஸோ இந்த ரோஸ்டிங் ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதில் மாய்ஸ்சர் இருக்கும், வெட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாய்ஸ்சர் ஆனது ட்ரை ஆகிடும். அண்ட் volatile impurities எதெல்லாம் ஆவி ஆகலாமோ எவாப்ரேட் ஆகலாமோ அந்த எவாப்ரேட் ஆகிற இம்ப்யூரிட்டிஸ்லாம் என்ன பார்த்தாக்க ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். தென் சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி ஆர் ரிமூவ்ட் ஆஸ் ஆக்சைட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கும் அதில் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனியெல்லாம் அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் என்னன்னு பார்த்தாக்கா அதோட ஆக்சைட்ஸை நமக்கு வெளியில் கிடச்சிருது. ஸோ அதுக்குள்ளே ஃபார்முலா நமக்கு கொடுத்துருக்கோம், மாலிகுலர் ஃபார்முலா. சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறுது, பாஸ்பரஸ் வந்து பாஸ்பரஸ் பென்டாக்சைடாக மாறுது, அதே மாதிரி ஆர்சனிக், ஆன்டிமனியெல்லாம் அதோட ஆக்சைட்ஸாக மாறி ரிமூவ் ஆகிடுது. காப்பர் பைரைட் இஸ் பார்ட்லி கன்வெர்டட் இன்டு சல்பைட்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் அயர்ன். ஸோ கடைசியாக அந்த காப்பர் பைரைட்டு எதுவாக மாறுதுன்னு சொல்லி பார்த்தாக்க காப்பர் அண்ட் அயர்ன் சல்ஃபைட்ஸாக மாறுது. Cu2S அண்ட் FeS அப்படிங்கிற காப்பர் சல்ஃபைடு அதே மாதிரி அயர்ன் சல்ஃபைடாக மாறுது. அடுத்தது முக்கியமானது ஸ்மெல்டிங். த ரோஸ்டட் ஓர் இஸ் மிக்ஸ்டு வித் பவுடர்டு கோக் அண்ட் சாண்ட். பவுடர்டு கோக் அப்படின்னாக்க கறி, சாண்டுனாக்க மணல் அப்படிங்கிற நமக்கு தெரியும். ரெண்டோடையும் சேர்ந்து என்ன பண்ணணும் பார்த்தாக்க இந்த ரோஸ்டட் ஓரை மிக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் இஸ் ஹீட்டட் இன் எ பிளாஸ்ட் ஃபர்னேஸ் டு அப்டைன் மேட் அண்ட் ஸ்லாக். த ஸ்லாக் இஸ் ரிமூவ்ட் ஆஸ் வேஸ்ட். ஸோ எப்படி நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்குள்ளே ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். அதை தட் இஸ் ஆக்சிஜன் ஃப்ளாஷ் ஃபர்னேஸ் அப்படிங்கிற ஒன்று நம்ம பயன்படுத்தணும். இதுக்கு த ஆக்சிஜன் ஃப்ளாஷ் ஃபர்னேஸ் இஸ் இனிஷியலி ஹீட்டட் அப் வித் நேச்சுரல் கேஸ். ஆர்டினரி கேஸ்னால ஃபஸ்ட்டு அதை
ஃபயர் பண்ணுறோம். It becomes so hot that the copper concentrate immediately ignites when it is blown into the furnace along with the oxygen and a silica bearing flux. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தோம்னாக்க இந்த காப்பர் கான்சன்ட்ரேட்டை உள்ளே போர் பண்ணுறோம். நம்ம சைட்லேருந்து ஆக்சிஜன் அலாங் வித் சிலிக்கா இது எல்லாத்தையும் சேர்த்து உள்ளே நம்ம ப்ரெஷர் பண்ணி உள்ளே அனுப்புகிறோம். அப்படி அனுப்பும்போது என்ன பார்த்தாக்க ஈஸியாக அந்த காப்பர் கான்சன்ட்ரேட் ஃபயர் ஆக ஆரம்பிக்கும். The silica flux binds with the iron and other impurities and keeps them separate from the copper. ஸோ அந்த காப்பர் பைரேட்ஸில் இருக்கிற அயன் அண்ட் அதர் இம்ப்யூரிட்டிஸோட எது போய் சேருதுன்னு சொல்லி பார்த்தாக்க இந்த ஃப்ளக்ஸாக நம்ம சேர்த்துருக்கோம்ல சிலிக்கா அது போய் சேர்ந்து அந்த இதெல்லாம் தனியாக பிரிச்சிடுது. அயன் அண்ட் அதர் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் தனியாக பிரிச்சிடுது. லிக்விட் காப்பர் அண்ட் அயன் fall to the bottom of the furnace like a molten metal rain while the sulfur combines with the oxygen to form sulfur dioxide. ஸோ நம்ம ஆக்சிஜன் இங்கே அனுப்புகிறோம். உள்ள இந்த காப்பர் கான்சன்ட்ரேட்டோட சல்ஃபர்லாம் இருக்குது, அது சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறி வெளியில் வந்துடும். This combustion releases a tremendous amount of heat that sustains the high temperature in the furnace. ஸோ உள்ள இந்த ஆக்சிஜன் சல்ஃபர் இதெல்லாம் எரியறனால ஹை டெம்பரேச்சராக இருக்கும். ஹை டெம்பரேச்சராக இருக்கிறதுனால ஈஸியாக என்னாகும் பார்த்தாக்க காப்பர் தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அயன் அண்ட் அதர் இம்ப்யூரிட்டிஸ் தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும். The copper, iron and silica form two layers at the bottom of the furnace. ஸோ இதுதான் ஃபர்னேஸ். இந்த ஃபர்னேஸோட பாட்டமில் 2 லேயராக அது டெபாசிட் ஆகும். ஸோ இந்த இதை எடுத்திங்கன்னா இது மாதிரி 2 லேயராக அது டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். The lighter top layer is a slag of mostly iron, silica and other impurities. ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் பார்த்தோம்னாக்கா ஸ்லாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தாக்கா அயன் இருக்கும், சிலிக்கா இருக்கும், அதர் இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்கும். அதை நம்ம தனியாக என்ன பண்ணணும் பார்த்தாக்க ஒரு சைடு பாத்து வழியாக ரிமூவ் பண்ணிடுறோம். The bottom layer of mostly copper and some iron are called mate. ஸோ இந்த இடத்துல கொஞ்சோண்டு அயன் இருக்கும், அது தவிர மாக்கி எல்லாமே காப்பராக இருக்கும். அது மாதிரி இருக்கிற ஒரு லேயரும் இருக்குது. அந்த லேயரை நம்ம தனியாக வெளியில் எடுத்துகிறோம், அதை மேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஆர் மாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க இந்த காப்பரையும் இம்ப்யூரிட்டிஸையும் தனித்தனியாக பிரிக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா இதுதான் அந்த ஃபர்னேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதில் காப்பர் கான்சன்ட்ரேட், ஆக்சிஜன் ரெண்டு பக்கத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்கா போர் பண்ணுறோம். சைடு பைப் வழியாக என்ன பண்ணுறோம், காப்பர் கான்சன்ட்ரேட்டு ஆக்சிஜன் ரெண்டையும் போர் பண்ணுறோம். ஸோ உள்ளே நமக்கு காப்பர் கான்சன்ட்ரேட்டில் என்ன இருக்குது, சல்ஃபராக இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம், ஆக்சிஜன் இருக்குது, உள்ள ஃபயர் இருக்குது. ஸோ ஹை டெம்பரேச்சர் டெவலப் ஆகும். அப்போ கீழே அந்த பாட்டமில் பார்த்தோன்னாக்கா 2 லேயர் டெவலப் ஆகுது. 1 layer consists of slag and another layer consists of mate அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். The lighter top layer is a slag of mostly iron, silica and other impurities. ஸோ அதை தனியாக நம்ம என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணி எடுத்துடுறோம். The bottom layer of mostly copper and some iron is called mate. ஸோ கீழே இருக்கக்கூடிய லேயர் என்ன பார்த்தோன்னாக்க மோல்டன் ஸ்டேட்டில் காப்பர் இருக்கும், அதுக்கப்புறம் அயனும் கொஞ்சம் இருக்கும். ரெண்டும் மிக்ஸ் ஆன அந்த மேட் அப்படிங்கிறத நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ இது ஸ்மெல்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டான பிக்சர் இது. ஸோ அந்த இடத்துல ப்ரீ ஹீட்டட் ஆக்சிஜன் என்ரிச்டு ஏர் நம்ம உள்ளே ப்ரெஷரைஸ் பண்ணி அனுப்புகிறோம். இந்த காப்பர் கான்சன்ட்ரேட் சாண்டெல்லாம் ஒரு பக்கமாக போடுறோம். அதுக்கப்புறம் ஹீட்டை அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணும்போது உள்ளே பேர்ன் ஆகிடான்னு பார்த்தாக்க ஸ்லாக் ஒரு லேயராகவும் மேட் ஒரு லேயராகவும் நமக்கு டெவலப் ஆகுது. இந்த ஸ்லாகை தனியாக ஒரு பாத்லேயும் இந்த மேட்டை தனியாக ஒரு பாத்லேயும் நம்ம என்ன பண்ணிடுறோம் பார்த்தாக்க ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படிங்கிறது இந்த ஸ்மெல்டிங் ப்ராசஸில் உள்ளது. ஸோ ஒரு முறைக்கு 2 முறை அந்த பிக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பெசிமரைசேஷன். பெசிமரைசேஷன். The molten mate is transferred to Bessemer converter in order to obtain blister copper. Ferrous sulfide from mate is oxidized to ferrous oxide which is removed as a slag using silica. Again silica நம்ம அதோட சேர்க்குறோம். சேர்த்து என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க அதை இந்த பெசிமர் கன்வெர்ட்டரில் போட்டு என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ ferrous sulfide from the mate is oxidized to ferrous oxide which is removed as a slag using silica. ஸோ அதுக்குள்ளே மாலிகுலர் ஃபார்முலாலாம் கொடுத்துருக்கோம். இதில் கடைசியாக உள்ளதான் முக்கியமானது. இதில் பிளிஸ்டர் காப்பராக நமக்கு வெளியில் வருது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளிஸ்டர் காப்பர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இந்த காப்பரில் மேலே வந்து ஏர் பபுள்ஸ் நிறையா இருக்கும், பபுளாக நிறையா இருக்கும். ஸோ அந்த பபுளாக இருக்கிற அந்த காப்பரை தான் நம்ம என்னென்னு சொல்ல பார்த்தாக்க பிளிஸ்டர் காப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
இந்த ஏர் பபிள் எதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அதுலேருந்து என்ன வருது, சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸு எஸ்கேப் ஆகி வெளியில் போகுது இல்லையா, அதனால் மேலே வந்து ஏர் பபிள்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் த காப்பர் நம்ம என்னன்னு சொல்ல பார்த்தாக்கா பிளிஸ்டர் காப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். திஸ் பிளிஸ்டர் காப்பர் கண்டெய்ன்ஸ் 98% ஆஃப் பியூர் காப்பர் அண்ட் 2% ஆஃப் இம்பியூரிட்டிஸ் அதில் இருக்குது. ஸோ அதை என்ன ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ரீஃபைனிங்கில் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ பிளிஸ்டர் காப்பர் அப்படிங்கிறதுக்குள்ள பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் இதுதான். காப்பரில் மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஏர் பபிள்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ஏர் பபிள்ஸ் எதுக்கான்னு சொல்லி பார்த்தோன்னாக்க ஃபார் த எஸ்கேப்பிங் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிறதுக்காக உள்ளது. பிளிஸ்டர் காப்பர் contains 98% of pure copper and 2% of impurities and is purified by the electrolytic refining. This method is used to get metal of a high degree of purity. So pure copper நம்ம கிடைக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க இந்த ரீஃபைனிங் அப்படிங்கிற ப்ராசஸை பண்ணுறோம். ஸோ அதுக்குள்ளே தான் பெசிமரைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். The molten metal is transferred to the Bessemer converter in order to obtain blister copper. ஸோ இதான் பெசிமர் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கங்க. ஸோ இதுலேருந்து இந்த பிளிஸ்டர் காப்பர் அப்படிங்கிற கிடைக்கிது. இந்த பிளிஸ்டர் காப்பர் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டோம். மேலே வந்து ஏர் பபிள்ஸ் நிறையா இருக்கிறது மாதிரி இருக்கும். அந்த ஏர் பபிள் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா சல்ஃபர் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிறதுனால அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பிளிஸ்டர் காப்பர் அப்படிங்கிறதுக்குள்ள 2-3 டெஃபினேஷன்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக பார்த்துருவோம். நம்ம மெட்டாலிக் காப்பர் ஆஃப் ஏ பிளாக் பிளிஸ்டர்டு சர்ஃபேஸ், மேலே வந்து ஏர் பபிள்ஸ் நிறையா இருக்கும். பீயிங் த ப்ராடக்ட் ஆஃப் கன்வெர்ட்டிங் காப்பர் மேட் அண்ட் பீயிங் அபவுட் 98.5 to 99.5% பியூர். ஸோ மேக்ஸிமம் 98% வரைக்கும் பியூர் காப்பரோட இருக்கிற ஒரு காப்பரை தான் நம்ம என்னென்னு சொல்லணும் பார்த்தாக்கா பிளிஸ்டர்டு காப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏ மேட் ஆஃப் ஃப்ரம் 96 to 99% ஆஃப் காப்பர் having a blistered surface after smelting because of gases generated during solidification. ஸோ அதை ஹீட் பண்ணி திருப்பி கூல் பண்ணும்போது உள்ளே இருக்கிற கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி வெளியில் வரணும். அப்படி வர்றதுக்காக வேண்டி என்ன பண்ணுன்னு பார்த்தாக்கா மேலே ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. இட் ஹாஸ் ஏ பிளிஸ்டரி சர்ஃபேஸ் caused by sulfur dioxide bubbles. The purity of this product is 98% of copper அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். It is known as blister because of the broken surface created by the escape of sulfur dioxide gas. ஸோ இதுலேருந்து சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் எஸ்கேப் ஆகும். அதுக்குள்ள பெசிமர் கன்வெர்ட்டர் இதுதான் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. Then for electrolytic refining of copper we use electrolytic methodல தான் பியூர் காப்பர் நம்ம பிளிஸ்டர்டு காப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம். என்னென்ன பண்ணுறோம்னு பாருங்கள். கேத்தோட் a thin plate of pure copper metal. ஸோ இதை கேத்தோடாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். a block of impure copper metal, பிளிஸ்டர் காப்பர் நம்ம எடுத்தோம் இல்லையா, அதுதான் என்ன பண்ணுறோம் பார்த்தாக்கா ஆனோடாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஆனோடுங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பேட்டரியோட கனெக்ட் ஆகிற ப்ராசஸ்ஸு. கேத்தோடு அப்படிங்கிறது நெகட்டிவ் ஆஃப் த பேட்டரியோட கனெக்ட் ஆகிற ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். உள்ள எலக்ட்ராலைட்டு இந்த கண்டெய்னரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அசிட்டிஃபைடு வித் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட்டும் காப்பர் சல்ஃபேட்டும் சேர்ந்து தான் அந்த இடத்துல நமக்கு எலக்ட்ராலைட்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பேட்டரியிலேருந்து கரண்ட் சப்ளை பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இந்த இம்பியூர் காப்பர் அப்படிங்கிறது இந்த பிளாஸ்டர் காப்பர் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, 98% காப்பர் 2% இம்பியூரிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம கரண்ட்டை அப்ளை பண்ண என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இந்த ஆனோடில் இருக்கிற காப்பர் மட்டும் ரிலீஸ் ஆகி எங்கே போகும்னு பார்த்தாக்க அந்த பியூர் கேத்தோடில் போய் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். எகெயின் இந்த 2% இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாம் வந்து பேஸ் ஆஃப் த கண்டெய்னரில் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும் பிலோ த ஆனோடு ராட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். When electric current is passed through the electrolytic solution, pure copper gets deposited at the cathode. So 98% வந்து காப்பர், 2% வந்து இம்பியூரிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதான் பிளிஸ்டர் காப்பர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்கிற பியூர் காப்பர் மட்டும் போய் எங்கே டெபாசிட் ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இந்த கேத்தோடில் போய் டெபாசிட் ஆகும். And the impurities settle at the bottom of the anode in the form of sludge called anode mud. ஸோ இதில் தேவையில்லாத impurities 2% இருக்கு இல்லையா, அது மட்டும் ஆனோடு மட் அப்படிங்கிற மாதிரி ஸ்லட்ஜாக எங்கே டெபாசிட் ஆகும்னு பார்த்தாங்க இந்த ஆனோடுக்கு கீழே இந்த கண்டெய்னரில் டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அந்த இம்பியூரிட்டிஸை நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். பியூர் காப்பரை தனியாக அந்த கேத்தோட்லேருந்து பிரித்து எடுத்துடலாம். ஸோ இந்த மெத்தட்லாம் என்ன பண்ணாமல் பார்த்தாக்க பிளிஸ்டர் காப்பர்லேருந்து பியூர் காப்பரை பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து எலக்ட்ராலைட்டிக் ரீஃபைனிங் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இது வந்து கேத்தோடு நெகட்டிவ் சார்ஜு பேட்டரியோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நெகட்டிவ் பிளேட் ஆஃப் த பேட்டரியோட ஜாயின் பண்ணியிருக்கோம். ஆனோடு இது பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரியோட ஜாயின் பண்ணியிருக்கோம்.
காப்பர் சல்ஃபேட் அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட் எலக்ட்ரோலைட்டாக உள்ள நம்ம போர் பண்ணியிருக்கோம். தென் பியூர் காப்பர் வந்து இந்த இடத்துல டெபாசிட் ஆகும், காப்பர் கேத்தோடில் டெபாசிட் ஆகும். தென் இம்ப்யூரிட்டிஸ் எங்கே வந்து டெபாசிட் ஆகுது, இந்த ஆனோடுக்கு கீழே டெபாசிட் ஆகிருக்கும். ஆனோட இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம ஆனோட மட்னு சொல்கிறோம், ஆர் ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி வந்து டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அதை ஒரு முறை பார்த்துக்கோங்க, எது ஆனோடு, எது கேத்தோடு, எது எலக்ட்ரோலைட்டு, எந்த இடத்துல பியூர் காப்பர் டெபாசிட் ஆகும், எந்த இடத்துல இம்ப்யூரிட்டிஸ் டெபாசிட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ள பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். தென் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காப்பர். காப்பர் இஸ் ஏ ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல். ஸோ இது மாதிரி ரெட் கலரில் இருக்கும். இட் ஹேஸ் ஹை லெஸ்ஸர் அப்படின்னாக்கா பளபளப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹை டென்சிட்டி அண்ட் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். மெல்ட்டிங் பாயிண்ட் எவ்வளோ, 1356 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதெல்லாம் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தென் யூசஸ் ஆஃப் காப்பர். இட் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிக் கேபிள்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ். எலக்ட்ரிக் கேபிள்ஸ் நம்ம ஒயர்லாம் பார்க்குறோம், எல்லா ஒயரும் இதில் தான் ப்ரிப்பேர் ஆகிருக்கு, காப்பரில் தான் ப்ரிப்பேர் ஆகிருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்லேயும் எது இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னாக்க கட்டாயமாக காப்பர் இருக்கும். செகண்டு, இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் யூட்டென்சில்ஸ். வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்கள், கண்டெய்னர்ஸ், கலோரிமீட்டர்ஸ் அண்ட் காயின்ஸ். யூட்டென்சில்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், வீட்டில் பயன்படுத்துகிற சமையல் பாத்திரங்கள். கண்டெய்னர்ஸ் அப்படின்னா தெரியும், பாத்திரம்னு தெரியும் நமக்கு. கலோரிமீட்டர் அப்படின்னாக்கா டு மெஷர் த ஹீட் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ், லிக்விட் சப்ஸ்டன்ஸ். அதனால் மெஷர் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு டிவைஸ் தான் கலோரிமீட்டர் அப்படிங்கிறது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்டு காயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கும் காப்பரை நம்ம பயன்படுத்துகிறோம். தேர்ட், இட் இஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரோ பிளேட்டிங். எலக்ட்ரோ பிளேட்டிங்கில் ஒரு பிளேட்டில் நம்ம காப்பரை பயன்படுத்துகிறோம். தென் இட் இஸ் அலாய்டு வித் கோல்டு அண்ட் சில்வர் ஃபார் மேக்கிங் காயின்ஸ் அண்ட் ஜுவல்ஸ். ஸோ காயின்ஸ் ப்ரிப்பரேஷன்லையும் ஜுவல்ஸ் ப்ரிப்பரேஷன்லையும் இந்த காப்பரை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ ஒயரில் பயன்படுத்துகிறோம், அப்புறம் யூட்டென்சில்ஸில் பயன்படுத்துகிறோம். தென் யூட்டென்சில்ஸ் எகைன், வாட்டர் கண்டெய்னர். அதுக்கப்புறம் இதுதான் கலோரிமீட்டர் அப்படிங்கிறது. இந்த கலோரிமீட்டர் எதுன்னு சொல்லி பார்த்தாக்க ஒரு சப்ஸ்டன்ஸோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு டிவைஸ் தான் கலோரிமீட்டர். அதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். தென் காயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு பயன்படுத்துகிறோம். Thank you. See you in next video.